வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlusல இருந்து ஒரு புதிய நாட் சீரீஸில் நாட் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த மொபைல் ஃபோன் OnePlus நாட் 3 ஒரு 2 வாரத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் எப்பயும் போல் நம்ம சேனலில் வர மாதிரி ரிவ்யூ ஸ்பெக்ஸ்லாம் வாசிக்க போகிறது கிடையாது. அப்பப்போ நடுவில் சொல்லுவேன், பட் மனம் திறந்து பேசுவோம். இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது, நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத என்னுடைய அனுபவங்களில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். OnePlus நாட் 3 பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு எப்பயும் பார்க்கக்கூடிய OnePlus நாட்னுடைய பிராண்டிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ பாக்ஸ் பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு குட்டி பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல குவாலிட்டியில் ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கிடையாது, பிளாக் கலர் கேஸ். நல்ல டிரான்ஸ்பரண்ட் கேஸை விட பிளாக் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோயிஷ் ஆகாமல் இருக்கும். இது தவிர எக்கச்சக்கமான யூசர் மேனுவல், டாக்குமெண்டேஷன், ஸ்டிக்கரு எல்லாம் யூஸ்வலாக அந்த OnePlus இருந்து கொடுக்கக்கூடிய எல்லா அதையும் கொடுக்குறாங்க. அப்புறம் சிம் கார்டு பின், USB டைப் சி கேபிளும் 80 வாட் சார்ஜரும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இப்போலாம் பாக்ஸுக்குள்ளேயே சார்ஜரை கொடுக்கறது வந்து பெரிய விஷயமா நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதாவது ஏற்கனவே இருந்த விஷயங்களை எடுத்துட்டு திருப்பி கொண்டாந்து கொடுக்கறத இப்போ அவங்க பெரிய விஷயமா மார்க்கெட்டிங் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன். சரி, இந்த OnePlus நாட் 3 மொபைலினுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம், பட் கையில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்கிற அந்த ரிம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ரிம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக மெட்டாலிக் ரிம்மில் ஆண்டனா லைன்ஸ் இருக்கும், ஆனால் இதில் ஆண்டனா லைன்ஸை காணோம், பட் மெட்டாலிக் இது. பின்புறத்தில் கிளாஸ் பேனல் இது, ஆனால் இதில் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுக்காம டிராகன் டெயில் அசாகினுடைய அவங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஷோமியோடைய 13 ப்ரோ மொபைல் ஃபோனுங்க, விக்டஸ் கார்னிங் கோரில்லா விக்டஸ் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. ஸோ கிளாஸ் தாங்க, என்னது கிளாஸ் கொடுத்தாலும் ஸ்க்ராட்ச் ஆகும்னா ஆகும், உடையும்னா உடையும். என்ன கொஞ்சம் டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல பிராண்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. டிராகன் ட்ரெயில் பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுவும் ஒரு நல்ல ஒரு பிராண்டு தான். கீழே ஒரு சிம் கார்ட் ட்ரே இருக்குது. இது வந்து டூயல் சிம் கார்ட் ட்ரே. இதில் வந்து நீங்கள் இதில் SD கார்டு போட முடியாது. 5G மொபைல் ஃபோன் 15 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான கவுண்ட் வெப்சைட்லேயே பார்த்துங்க. பக்கத்தில் மைக் இருக்குது, USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது, ஒரு ஸ்பீக்கருக்கான கிரில் மேலே கொடுத்துருக்காங்க, இரண்டாவது ஸ்பீக்கருக்கான கிரில் டாப்பில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் IR போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus மொபைல் ஃபோனில் IR போர்ட்லாம் வருது. இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் வச்சு யூஸ் பண்ணலாம், அவங்களே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் ஸ்லைடரை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க OnePlus மொபைல் ஃபோன்ஸில். அதான் ஏற்கனவே இருந்த விஷயத்த எடுத்துட்டு அப்புறம் நம்ம இல்லைன்னு கத்துவோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா திருப்பி கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கொண்டாந்துட்டோம், இதுதான் சூப்பர் ஃபீச்சர், அருமையான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கூற ஒரு வேலை இது. அது கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. இந்த சைடில், அதாவது ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஒரு சில எடிட்டிங் கண்டிஷன்ஸில் சில நேரம் லைட்டாக திணறுது. அதாவது இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட வந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பஸ்ட் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. பின்புறத்தில் ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓவராலாக மொபைல் ஃபோனுடைய ஹேண்ட்லிங், கம்ஃபர்ட், டிசைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் எஃபெக்ட் கொடுக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல மொபைல் ஃபோன் நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. OnePlus நாட் 3 6.74 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நல்லா இருக்குது. சுற்றி இருக்கிற பெசல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக, நடுவில் நேரில் இருக்கக்கூடிய அந்த பொட்டு நாச்சு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன். இது கொஞ்சம் ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷனை விட கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன். ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஸ்பிளே யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீப்பான கான்ட்ராஸ்டோட ரிச்சான கலர்ஸ் அருமையாக இருக்குது. OnePlus மொபைல் ஃபோன்ஸோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசும்போதே நிறைய பேருக்கான டவுட் வர்றது என்னன்னா, ஆல்ரெடி கமெண்ட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இந்நேரம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், OnePlus மொபைல் ஃபோன் கோடு விழுகும் அப்படின்னு. சாம்சங் மொபைல் ஃபோன்லேயும் கோடு விழுகும், ஐஃபோன்லேயும் கோடு விழுகும், ரெட்மிலையும் கோடு விழுகும், விவோலையும் கோடு விழுகும், ஓப்போலையும் கோடு விழுகும்.
கோடு விழுகணும்னு உங்கள் தலையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய எந்த மொபைல் ஃபோனில் AMOLED பேனல் இருந்தாலும் அதில் கண்டிப்பாக கோடு விழலாம். இந்த மொபைல் ஃபோனில் கோடு விழுமா விழுகாதான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. எந்த பேட்சில் சாம்சங்லேருந்து எந்த பேட்ச் AMOLED பேனல் வாங்கியிருக்காங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில பேட்சில் டிஃபெக்ட் இருந்ததுனால அந்த மாதிரி கோடு விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இந்த மொபைல் ஃபோன் ஒஸ்டான மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அது வேற டாபிக், இது வேற டாபிக். ஸோ மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம டிஸ்பிளே நல்லா இருக்கு, கலர் சேச்சுரேஷன்லாம் கண்ணுக்கு வெறிக்காம ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதே நேரத்தில் டிஸ்பிளே நல்லா கலர்ஸ்லாம் வைப்ரண்டா, எந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணாலும், ஒரு கேம் விளையாடுறதுக்காக இருக்கட்டும், சும்மா ஒரு படம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரௌசிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்கு. ஓவரால் மொபைல் ஃபோனுடைய சைஸ், இந்த டிஸ்பிளேயோட சைஸ் எல்லாமே வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த OnePlus 11 மொபைல் ஃபோனில், அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோனில் IMX 890 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோனியுடைய சென்சர் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இது 50 மெகா பிக்சல் சென்சர். ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 2 மெகா பிக்சல் அல்லக்கை மேக்ரோ லென்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் போர்ட்ரேட் மோட் இருக்கு. முந்திலாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு ஒரு 2 மெகா பிக்சல் ஓட்டையை போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த அந்த ஓட்டையை தூக்கிட்டாங்க இப்போ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் நம்ம எடுப்போம்னு சொல்றாங்க. போர்ட்ரேட் பார்க்கறதுக்கு ஒரு 2-3 சாம்பிள் பாருங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஓட்டை இல்லாமல் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை வச்சு எங்களால் மேக்ரோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய மொபைல் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ப்ரூவ் பண்ண விஷயத்த இந்த மொபைல் ஃபோன்லையும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ வந்து கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. இது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் அதை விடுங்க, மெயின் கேமராவுக்கு நம்ம வருவோம். மெயின் கேமராவில் உங்களுக்கு OnePlus 11 இருக்கக்கூடிய அந்த தரத்தில் கேமராவுடைய குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்குது, அக்யூரேட்டான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்குது. எல்லோவாக இருக்கட்டும், க்ரீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேமரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன் பண்ணாமல் ரொம்ப ஒரு நேச்சுரலான ப்ளசண்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜோடைய ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ஓகே, பரவாயில்ல. இந்த ப்ரைஸுக்கு அவங்க இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் அங்கங்கே தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நைட் மோட் எல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அல்காரிதம்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ், எட்ஜ் ரிடக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. மேக்ரோ ஷாட்ஸ் அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் அந்த குவாலிட்டியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரீன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அப்புறம் இந்த க்ளவுட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு, அதை நீங்கள் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோகிராஃபி தரும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நீங்கள் எடுக்காதீங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா, பிரைமரி கேமரா 4K ரெசல்யூஷன் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குங்க இந்த பிரைஸ்ல, அதுவும் ஒரு நல்ல விஷயம். பட் 1080p ரெசல்யூஷன்லேயே நீங்கள் வீடியோ எடுத்தாலுமே உங்களுக்கு அருமையான ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குது. வீடியோனுடைய குவாலிட்டி ரொம்ப இன்னும் டாப் டக்கர் ஒரு ஐஃபோன் ரேஞ்சுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்கு, இந்த பிரைஸுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். OnePlus Nord மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நடந்துகிட்டே பேசுகிறப்போ ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். இப்போ இது அல்ட்ரா ஸ்டடி மோட ஆன் பண்ணிட்டு நடந்துகிட்டே பேசுகிறேன். ஸோ இப்போ ஷேக் எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். கேமரா யூஐக்குள்ள நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோட், எக்ஸ்ட்ரா HD, பேனோரமா மோட், மேக்ரோ மோட், ஃபில்ம் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வியூ வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிஸ்க்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய எஃபெக்ட் ரொம்ப ஒன்றும் சூப்பராக இல்லை. கலர் ரீப்ரொடக்ஷன் கொஞ்சம் டல் அடிக்குது. லோ லைட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால கிறிஸ்பான கிளியரான ஃபோட்டோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 30,000-35,000 ரூபா வச்சு பார்க்குறப்போ கேமரா நல்லா இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா OnePlusல எப்போவுமே வந்து உங்கள் கேமரா வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்காது. பட் இந்த மொபைல் ஃபோனில் அவங்க பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். பட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மற்ற மொபைல் ஃபோனில் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. 10 மார்க்கில் ஒரு 7 to 8 மார்க் வாங்கும் அப்படின்னு சொல்லலாம் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ அடுத்தபடியாக மொபைல் ஃபோனுடைய மெயின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கினோட டைமென்சிட்டி 9000 ப்ராசர். இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைட், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிவைஸில் ஃப்ளாக்ஷிப் தரத்துக்கு அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நிறைய மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸில் இதை நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. 4 nm டெக்னாலஜியில் ஒரு டிபெண்டபிள் ப்ராசர். இந்த ப்ராசரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்காது. பட் இந்த மொபைல் ஃபோன் இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இமேஜ் ப்ராசஸிங் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் ரெண்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹை FPSல ஒரு ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு விளையாடுறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது இந்த ப்ராசரில். 8GB RAM இல்லாட்டி 16GB ரேமுக்கான 2 ஆப்ஷன், 16GB ரேமுக்கான 2வது ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது 16GB ரேம் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மெமரி, அதாவது மெமரியை வந்து மெயின் மெமரியை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ரேமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 12GB வரைக்கும் போகலாமா.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் 16 ஜிபியே பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் தான். இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 3.1 நினைக்கிறேன். 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. 128 மற்றும் 256 நம்மக்கிட்ட இருக்கிறது 256. ஸோ கேம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே விளையாண்டோம் அப்படின்னா 41 to 42 டிகிரி வரைக்கும் ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு என்னுடைய டெஸ்டிங்ல. இது வந்து ஓவர் ஹீட்டிங் கிடையாது. கண்டிப்பா நீங்க அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா ரன் ஆகுது. மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், மெமரி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த மொபைல் போன்ல பெர்ஃபெக்ட்டா ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. Wi-Fi 6க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு, தேவையான எல்லா சென்சரும் இருக்கு, Wideband L1க்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ இது சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்ட்டில் 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுச்சு. இந்த OnePlus Nord 3ல ரன் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் Oxygen OS 13.1. இது வந்து Android 13ல ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு OS. ஸோ கிட்டத்தட்ட கலர் OS உடைய சாயல் இருந்தாலும் ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்கு. ப்ளோட்வேர் இருக்கு, ஆனால் அதிகமான ப்ளோட்வேர் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத பிடிக்காத அப்ளிகேஷன்ஸ் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் OnePlus தரப்புல இருந்து நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அவங்க யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த Zen Space அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அவங்க ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய மெடிடேஷனுக்கு ஒரு ஜென் மோட்ல மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு மொபைல் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கணும்னா எதுக்கு இந்த மொபைல் ஃபோனை வாங்கணும்? பட் நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணல. நீங்கள் OnePlus வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த Zen Space அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா, என்னைக்காச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபாண்ட்ஸ், ஐக்கன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன், எட்ஜ் லைட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஃபீச்சருக்குள்ள ஸ்பிளிட் ஸ்கிரீன், ஃபிளெக்சிபிள் விண்டோஸ், குவிக் ரிட்டர்ன், குவிக் லான்ச்சர், ஸ்மார்ட் சைட் பார், கிட் ஸ்பேஸ், சிம்பிள் மோட், Zen Space, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில நாட்கள் யூஸ் பண்ணுவோம், சில பேர் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. இது முந்தி இருந்த Oxygen OS மாதிரி இல்லையே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பட் கலர் OS சாயல் இதில் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, ப்ளோட்வேர் அதிகமாக இல்லாமல் விஷுவல் டிசைன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் சாய்ஸ் தான். பட் ஃபைனலாக இந்த OnePlus Nord 3 வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து என்னுடைய அபிப்பிராயத்தில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுக்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் தரத்துக்கு ஒரு ப்ராசஸராக இருக்கட்டும், நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே, டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்லீக்கான சிலிண்டரான டிசைன், ப்ராக்டிக்கலான டிசைன் சொல்லுவேன். நல்ல ஒரு பேட்டரி பவர், ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்லீக்கான UI எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு 80% மேலே வாங்கி ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் எனக்கு இந்த OnePlus Nord 3 எனக்கு தோணுது. கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கேமரா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து டாப் நாச் கேமரா நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் சூஸ் பண்ணாதீங்க. பட் இது வந்து ஒரு பிராக்டிக்கல் கேமரா அப்படின்னு சொல்லுவேன். பிராக்டிக்கல் லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம். இந்த மொபைல் ஃபோனுடைய விலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு விலை சரியா தெரியாது. நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 35,000 ரூபாய்க்குள்ள அவங்க இந்த மொபைல் ஃபோனை பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷனோட நான் சொல்றேன். என்னுடைய அசம்ஷன் கரெக்ட் தப்பா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வெர்டிக்டை நான் மாற்றி கீழே நான் அப்டேட் பண்ணி விடுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல. பட் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கான லிங்க் அப்புறம் மற்றும் பல விவரங்கள் எல்லாமே இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.